ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் தியானத்தை விடு ஞானத்தை பெறு. அத்தியாயம் 25. ஒரு மருத்துவரின் அனுபவம். தியானத்தை புற உலக வாழ்க்கைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அகநிலையினுள் தியானத்தை பயன்படுத்தக்கூடாதா? புறச்செயல்களை மட்டும்தான் தியானத்தோடு கலந்து செய்ய வேண்டுமா? நாம் சாதனை செய்து சாதிக்க வேண்டுவது அனைத்தும் புற உலகில்தான் உள்ளனவா? நமது அக உலகினுள் சாதிக்க வேண்டிய சாதனை எதுவுமே கிடையாதா? இருக்கிறது. எத்தனையோ ஆழ்நிலை தியானங்கள் உள்ளன. நமது ஆழ்மனதினுள் புதைந்து கிடக்கும் அளப்பரிய சக்திகளை வெளியே கொண்டு வரும் பல வகையான தியானங்கள் உள்ளன. எத்தனையோ வித அற்புதமான ஆனந்த அனுபவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரும் ஆழ்நிலை தியானங்கள் பல உள்ளன. மருத்துவக் கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு பயிற்சி மருத்துவராக அந்த இளைஞர் பணியாற்றி வந்தார். ஆன்மீக ஈடுபாடு கொண்ட அந்த இளைஞருக்கு ஞானம் அடைய வேண்டும் என்று ஆர்வம் பிறந்தது. ஆனால் வழி தெரியவில்லை. இக்காலத்தில் அறிமுகமாகியிருக்கும் சில தியான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு தியானங்கள் பழகி சில அனுபவங்களையும் பெற்றார். ஆனால் அவருக்கு ஞானம் அடைவதில் ஆர்வம் அதிகமாக இருந்து வந்தது. ஞானம் பெறுவது என்பது எத்தனையோ ஜென்மங்களாக முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒன்றாகவே அவர் கருதி வந்தார். எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற தலைப்பில் வெளிவந்துள்ள நமது நூலை அவருக்கு இன்னும் ஒரு மருத்துவர் அறிமுகம் செய்து வைத்து இதனை படித்தால் ஞானம் கிடைத்துவிடும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த இளைஞர் அதை நம்பவில்லை. 90 பக்கங்களுக்குள்ள ஒரு புத்தகத்தை படித்து ஞானம் அடைந்து விட முடியுமா என்று அவர் அதனை அறிமுகம் செய்து வைத்த மருத்துவரிடமே கேள்வி கேட்டார். விளையாட்டாக சொல்லியிருப்பார் என எடுத்துக்கொண்டு அந்த நூலை படித்து பார்த்திருக்கிறார். அதனை படித்து முடித்த நிலையில் ஞானத் தெளிவு என்பது இவ்வளவு சுலபமானதா என்று ஆச்சரியப்பட்டு போனார். அந்த ஞானத் தெளிவை அவருக்கும் கிடைத்து விட்டதாக அவர் புரிந்து கொண்டார். நூலை எழுதியவரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வமுடன் மதுரையில் நடந்த கூட்டம் ஒன்றுக்கு வந்திருந்தார். தொடர்ந்து நாம் பங்கு பெறும் சில கூட்டங்களுக்கு நம்முடனேயே வந்திருந்தார். ஞானத் தெளிவு கிடைத்துவிட்டது. இனி வேறு ஏதாவது ஆழ்நிலை தியானங்கள் செய்யலாமா என அனுமதி கேட்டார். அவருக்கு அனுமதி கொடுத்ததின் பேரில் நான் என்னும் உணர்வில் மனதை குவித்து சில ஆழ்நிலை தியானங்களை மேற்கொண்டு வந்தார். அந்த மருத்துவருக்கு ஜோதிடர் ஒருவர் நண்பராக இருந்தார். அந்த நண்பருக்கு ஒரு நாள் நள்ளிரவில் உடல் சுகவீனம் ஏற்பட்டுவிட்டது. அந்த மருத்துவர் அவருக்கு மருந்து கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். அந்த நண்பர் தங்கியிருந்த அறையை ஒட்டி லாரி செட்டில் சிலர் மூட்டைகளை ஏற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவர் வந்து சென்றதை பார்த்திருக்கிறார்கள். மறுநாள் காலையில் அந்த ஜோதிடர் டீ சாப்பிட வெளியே வந்திருக்கிறார். லாரியில் லோடு ஏற்றியவர்கள் அவரிடம் விசாரித்திருக்கிறார்கள். இரவில் டாக்டர் வந்து சென்றாரே, உங்களுக்கு உடம்புக்கு என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். டாக்டர் வந்து சென்றதை ஜோதிடரும் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அன்று மாலை அந்த மருத்துவர் மீண்டும் ஜோதிடரை பார்க்க வந்திருக்கிறார். நடு இரவில் வந்து மருந்து கொடுத்து உடல்நிலையை குணப்படுத்தியதற்காக ஜோதிடர் மருத்துவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆனால் மருத்துவர் ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் அவர் முந்தைய இரவில் வெளியெங்கும் செல்லாமல் வீட்டில்தான் தங்கியிருந்திருக்கிறார். ஜோதிடர் கூறும் நடு இரவின் போது அந்த மருத்துவர் தனது வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். ஜோதிடர் கூறியதை மருத்துவரால் நம்ப முடியவில்லை. அதே நேரம் மருத்துவர் கூறியதை ஜோதிடரால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் நடு இரவில் மருத்துவர் கொடுத்து சென்ற மருந்தில் சாப்பிட்டது போக மீதி மருந்து இருந்திருக்கிறது. மேலும் ஜோதிடரை தவிர மருத்துவர் வந்து போனதை லாரி செட்டில் உள்ளவர்களும் பார்த்திருக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் இருந்திருக்கிறது. அதாவது மருத்துவர் நடு இரவில் வரும்போது ஜோதிடரின் அறை உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. அவர் அதை திறந்து கொடுத்திருக்கவில்லை. பூட்டியிருந்த கதவின் வழியாக ஒருவர் நுழைந்தால் அது சராசரியான நிகழ்வாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு அவர்கள் இருவருமே வந்திருக்கிறார்கள். இதே போன்று இன்னொரு சம்பவமும் தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது. 2008 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இரவிலும் இப்படியொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த ஜோதிடர் எப்போதாவது மது அருந்தும் பழக்கம் உடையவர். அக்டோபர் 2ஆம் தேதி மது விற்பனை கிடையாது என்பதால் 1ஆம் தேதி மது பாட்டில் ஒன்றை வாங்கி வைத்திருக்கிறார்.
அன்றும் நடு இரவில் மருத்துவர் நேரில் வந்து ஜோதிடரை கடிந்து கொண்டு மது பாட்டிலை கீழே போட்டு உடைத்திருக்கிறார். இதனால் ஜோதிடருக்கு மருத்துவர் மீது மிகவும் கோபம். சொல்ல சொல்ல கேட்காமல் மது பாட்டிலை உடைத்து விட்டாரே என்று. மறுநாள் அந்த மருத்துவர் வழக்கம்போல் மாலையில் ஜோதிடரை சந்திக்க சென்றுள்ளார். ஜோதிடர் தனது கோபத்தையும் வருத்தத்தையும் வெளிக்காட்டியிருக்கிறார். மருத்துவர் தான் முந்தைய இரவில் வரவே இல்லை என்றும் மது பாட்டிலை உடைக்கவில்லை என்றும் உறுதிபட கூறியிருக்கிறார். மீண்டும் அவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டது அந்த பூட்டியிருந்த கதவுதான். பூட்டியிருந்த கதவை ஜோதிடர் திறந்து கொடுத்திருக்கவில்லை. அப்படியானால் பூட்டியிருந்த கதவு வழியாக மருத்துவர் நுழைந்திருக்க முடியாது. இருவருக்குமே அது அதிசயமாக இருந்தது. அந்த மருத்துவர் நமக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கேட்டார். எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது சித்து விளையாடுகிறீர்களா என்று கேட்டார். அப்போது அவரிடம் ரமண மகரிஷிக்கும் இத்தகையதோர் அனுபவம் ஏற்பட்டது. படுத்திருந்த அவர் ஆகாய மார்க்கமாக எங்கேயோ புறப்பட்டு செல்லுவது போல் தோன்றியிருக்கிறது. பிறகு எங்கேயோ தரையிறங்கியது போல் தோன்றியிருக்கிறது. அது சென்னையில் உள்ள திருவெற்றியூர் என்பது போல் தெரிந்திருக்கிறது. சித்தர்கள் இப்படித்தான் ஆகாய மார்க்கமாக செல்வார்கள் போலும் என்று தெரிந்து கொண்டதாக அவர் அது பற்றி கூறியிருக்கிறார். ஆனால் ரமணரை பொறுத்தவரை அது அவருக்கு தெரிந்தே நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றி அந்த மருத்துவரிடம் கூறினேன். அதன் பிறகு அந்த மருத்துவர் மறுநாள் படுத்திருக்கும் போது சற்று கவனத்துடன் படுத்திருக்கிறார். அன்று இரவு அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவருக்கே தெரிந்திருக்கிறது. அன்று அவர் தனது சூட்சும உடலின் மூலம் 3 இடங்களுக்கு சென்று வந்து தெரிந்திருக்கிறது. அந்த 3 இடங்களிலும் ஓர் இடத்திற்கு மட்டும் இதே தோற்றத்துடன் சென்றிருக்கிறார். மற்ற 2 இடங்களுக்கும் வேறு விதமான மனித உருவங்களில் சென்று வந்துள்ளதாக தெரிந்திருக்கிறது. காலப்போக்கில் அந்த மருத்துவருக்கு தீர்க்க தரிசனங்கள் போன்ற மற்றும் சில சக்திகளும் உருவாகிவிட்டன. ஆழ்நிலை தியானங்கள் மூலம் இத்தகைய சக்திகள் சிலருக்கு வெளிப்பட்டு விடுகின்றன.